நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. திட்டம் பெரியபாளையம் அருகே தானாகுளத்தில் உள்ள அவரது வீட்டில் வைத்து சுதர்சனம் கொலை செய்யப்பட்டார். பவாரியா கொள்ளையர்களால் அதிமுக எம்எல்ஏ சுதர்சனம் கொலை செய்யப்பட்ட வழக்கில் தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. கடந்த 2005ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 9ஆம் தேதி அதிகாலை இந்த கொலையானது செய்யப்பட்டது. கும்மிடிப்பூண்டி எம்எல்ஏவாகவும் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சராகவும் இருந்தவர் இந்த அதிமுக எம்எல்ஏ சுதர்சனம். 3 பேர் குற்றவாளிகள் என சென்னை கூடுதல் அமர்வு நீதிமன்றமானது தீர்ப்பு வழங்கியுள்ளது. பவாரியா கொள்ளையர்களால் அதிமுக எம்எல்ஏ சுதர்சனம் கொலை செய்யப்பட்ட வழக்கில் தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. கடந்த 2005ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் அதிகாலையில் இந்த கொலை சம்பவம் நிகழ்ந்துள்ளது. கும்மிடிப்பூண்டி எம்எல்ஏவாகவும் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சராகவும் இருந்தவர் இந்த சுதர்சனம். 3 பேர் குற்றவாளிகள் என சென்னை கூடுதல் அமர்வு நீதிமன்றமானது தற்போது தீர்ப்பு வழங்கியுள்ளது. சுதர்சனத்தை துப்பாக்கியால் சுட்டுக் கொன்றுவிட்டு 62 சவரன் தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டது. சுதர்சனை துப்பாக்கியால் சுட்டுக் கொன்றுவிட்டு அவரது வீட்டிலிருந்து 62 சவரன் தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டது. பவாரியா கும்பலால் நிகழ்த்தப்பட்ட இந்த கொடூர சம்பவத்தில் தற்போது தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ், இந்த வழக்கின் தீர்ப்பு என்ன விவரம்? கும்மிடிப்பூண்டி தொகுதியினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சுதர்சனம் கொலை செய்யப்பட்ட அந்த வழக்கிலே வடமாநிலத்தை சேர்ந்த கொள்ளையர்கள், பவாரியா கொள்ளையர்கள் 3 பேர் தற்போது குற்றவாளிகள் என்று அதிகாரப்பூர்வமாக நீதிமன்றத்தால் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கின்றது. அந்த 3 பேருக்கும் தீர்ப்பு தற்போது வழங்கப்படுகின்றது. கும்மிடிப்பூண்டி தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராகவும் அதே நேரத்தில் அமைச்சராகவும் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சராகவும் பணியாற்றியவர் சுதர்சனம். அவர் கடந்த 2005ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 9ஆம் தேதி அதிகாலை நேரத்திலே, அனைவரும் தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த அதிகாலை நேரத்திலே சுமார் 2:45 மணிக்கு பெரியபாளையம் அருகே அவரது வீடு தானாகுளம் என்ற இடத்துல இருந்தது. அந்த வீட்டின் கதவை உடைத்து 5 பேர் கொண்ட கும்பல் சுதர்சனத்தை துப்பாக்கியால் சுட்டு கொன்றுவிட்டு அவரது மனைவி மற்றும் மகன்களை தாக்கிவிட்டு அவரது வீட்டில் இருந்த 62 சவரன் தங்க நகைகளை கொள்ளையடித்து சென்றார்கள். அதாவது ஒரு ஆளும் கட்சியாக அப்போது இருந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கொல்லப்பட்டது தமிழ்நாடு மட்டுமில்லாமல் இந்தியா முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் இந்த கொள்ளையர்களை சுட்டு பிடிக்க உத்தரவு பிறப்பித்திருந்தார். குற்றவாளிகளை பிடிக்க ஐஜி ஜான்கிட் தலைமையிலே 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருந்தன. மிக தீவிரமாக செயல்பட்ட அந்த தனிப்படை அடுத்த மாதத்திலேயே கொள்ளையர்களை யார் என்று கண்டுபிடித்தார்கள். முக்கிய குற்றவாளியை பிப்ரவரி 1ஆம் தேதி அப்போது கைது செய்தனர். தொடர் துப்பு துளைக்கு மார்ச் மாதத்திலே ஹரியானா, ராஜஸ்தான் மாநிலங்களை சேர்ந்த பவாரியா கொள்ளையர்கள் கைது செய்யப்பட்டார்கள். அந்த ஆண்டே செப்டம்பர் மாதம் முக்கிய குற்றவாளிகள் 2 வட மாநிலத்திலே என்கவுண்டர் செய்யப்பட்டார்கள். ராஜஸ்தானில் பவாரியா கொள்ளையர்கள் ஜான்கிட் IPS தலைமையிலான குழுவினர் பிடித்த அந்த சாகச கதைதான் பின்னாட்களிலே தீரன் அதிகாரம், நடிகர் கார்த்தி நடித்த தீரன் அதிகாரம் 1 என்ற படமாக வெளிவந்து அதுவும் கூட ஒரு வெற்றி படமாக இருந்தது. அந்த படத்தில் ஏறக்குறைய ஒரு 80% அப்படியே அதனை காண்பித்திருப்பார்கள். அந்த பவாரியா கொள்ளையர்கள் என்பவர்கள் யார், அவர்களுடைய பின்புலம் என்ன, அவர்களின் இந்த தொழில் என்ன, அவர்கள் எப்படி ஆட்களை அடித்துக் கொள்வார்கள் அல்லது சுட்டுக் கொள்வார்கள், பிறகு நகைகளை கொள்ளையடித்துக் கொண்டு எப்படி ராஜஸ்தான் அல்லது ஹரியானா போன்ற மாநிலங்களிலே சென்று எப்படி பதுங்கிக் கொள்வார்கள் என்பதையெல்லாம் மிக தத்ரூபமாக அந்த படத்திலே அந்த உண்மை கதையை தழுவி எடுக்கப்பட்ட படம் அது. அதுல அந்த காவல்துறை அதிகாரிகள் அந்த குற்றவாளிகளை கண்டுபிடிக்க வட மாநிலங்களுக்கு சென்று அவர்கள் எவ்வளவு சோதனைகளை அனுபவிப்பார்கள் என்பதையெல்லாம் தத்ரூபமாக அந்த படத்திலே காட்டியிருப்பார்கள். எனவே ஒரு நாடு முழுவதும் பெரும் பரபரப்பை 2005ஆம் ஆண்டு பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய அந்த வழக்கிலே தற்போது தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த குற்றவாளிகளிலே ஹரியானா மாநிலத்தை சேர்ந்த ஓம் பிரகாஷ், அவரது சகோதரர் ஜெகதீஷ் உட்பட 9 பேர் கைது செய்யப்பட்டார்கள். இதில் முன்ஜாமீன் பெற்ற 3 பெண்கள் தலைமறைவாகிவிட்டார்கள். கைது செய்யப்பட்ட ஓம் பிரகாஷ், பவாரியா உட்பட 2 சிறையிலேயே இறந்து விட்டார்கள். மீதம் இருக்கக்கூடிய ஜெகதீஷ், ராகேஷ், அசோக் மற்றும் ஜெயில்தார் சிங் ஆகிய 4 பேருக்கு எதிரான அந்த வழக்கு சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் இருக்கக்கூடிய
சென்னை கூடுதல் அமர்வு நீதிமன்ற நீதிபதி முன் விசாரணைக்கு வந்தது. இந்த வழக்கில் 86 பேர் காவல்துறை சார்பில் சாட்சியங்களாக விசாரிக்கப்பட்டனர். அனைத்து தரப்பு விசாரணையும் முடிந்த நிலையில் ஜெகதீஷ் உட்பட 4 பேருக்கு எதிரான இந்த வழக்கிலே இன்று தீர்ப்பு வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதிலே ஜெகதீஷ், ராகேஷ், அசோக் ஆகிய 3 பேரும் குற்றவாளிகள் என்று நீதிபதி தற்போது பரபரப்பாக தீர்ப்பளித்திருக்கின்றார். ஜெயில்தார் சிங் குறித்து 24ஆம் தேதி தெரிவிக்கப்படும் என்றும் நீதிபதி குறிப்பிட்டிருக்கிறார். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.